காஷ்மீர் எல்லாமே போகும்போது பைக்ஸ் போகிறதே கஷ்டம் அங்கே. ஆனால் நாங்கள் ட்ரைசைக்கிளில் போகும்போது அங்கே இருக்க லாரிக்கார டிரைவர் அண்ணாவாக இருக்கட்டும், நாங்கள் ட்ரைசைக்கிள் போகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அருண் ஓட்டும் போது நான் செயினை பிடிச்சிட்டு பின்னாடி இப்படி இழுத்துக்கிட்டே போகணும். காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா வெறும் 10 கிலோமீட்டர் டவுன் பண்ணியிருக்கோம். கடுப்பாக இருக்கும். நாங்கள் நெருப்பு எரிக்கிறதுக்காண்டி ஒரு அம்மாட்ட போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தோம் காஷ்மீரில். அந்த நடுக்கத்தில் பெட்ரோல் கையில் கொட்டிருச்சு. சாதா குளிர கூட தாங்கிடலாம் போல ப்ரோ. பெட்ரோல் ஊற்ற என் கை விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. கையவே கலட்டி வச்சிடலாம், என் கையை வெட்டிடு அந்த மாதிரி வலிக்குது ப்ரோ. நெருப்பு பற்றிக்கிட்டு இருக்கு, எனக்கு உணர்ச்சியே இல்லை. லடாக்ல வந்து கார்துமுலா பாஸ் எல்லாம் முடிச்சுட்டு பேங்காக்ல போயிட்டு இருக்கும்போது பிரேக் பிடிக்கல. இவன் பின்னாடி இருந்து பிடிக்கல, இவனாலையும் முடியல. இவன் விட்டுட்டான். நான் மட்டும் சர்ன்னு போய்கிட்டு இவனுக்கு அங்க நிக்கிறான். என்னடா போச்சு நீங்க சாக போறோம்னு பிரேக்கை பிடிச்சி இப்படி திருப்புற ஒரு கல்லுல இடிச்சு என் மூக்கு இது ரெண்டு அப்படியே பொழப்பு. எங்கள் ட்ரைசைக்கிள் யாரோ தள்ளுற மாதிரி சவுண்டு கேட்குது. நான் தூக்கத்துல எனக்கு கேட்குது. ஏன்னா எப்பவுமே அலர்ட்டாக இருக்கும். ட்ரைசைக்கிள் தான் நமக்கு முக்கியம். யாரோ திருடுறாங்கன்னு நினச்சி நான் எந்திரிச்சு பார்க்க வரேன். என் கழுத்தை போட்டு யாரோ உண்மையிலே அமுக்குறாங்க எல்லாம். காஷ்மீர்ல வந்து ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க குடும்பமே சேர்ந்து எங்களை ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. லடாக்ல இதே மாதிரி ஒரு குடும்பம் இருக்கு. ஹிமாச்சல்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கும் ப்ரோ. நாளைக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணம்னு ஒண்ணு வந்து 29 ஸ்டேட்ல இருந்து நாங்க ஆள் ஆரம்பம். நீங்க எல்லாம் வந்துடுறீங்க ப்ரோ. 800 நாள்ல 700 நாள் சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்டுருக்கோம். 3 வேளையுமே சப்பாத்தி 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 சப்பாத்தி. நம்மள மாதிரி சாதா மக்கள் வந்து ஆர்மி கேம்ப்ல போவே முடியாது. ஆனா அங்க எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா இருக்காங்க, முத்துராமன் ஒரு அண்ணா. அவங்க எங்களை பார்த்துக்கிட்டு தங்க வச்சுக்கிட்டு வாங்க சிராஜர்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி இவனை ஒரு வாரம் அங்கே தங்க வச்சு பார்த்துக்கிட்டாங்க. நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போதே சொல்லிட்டாங்க, நீங்க எப்படியும் மதுரையை தாண்ட மாட்டீங்க, திரும்பி வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி 2 நாள்ல சொன்னாங்க. எங்களுக்குள்ள அது வந்து மிகப்பெரிய ஒரு பாரமா இருந்துச்சு. அது எப்படி இவங்க சொல்லலாம் முடியாதுன்னு. இப்போ ஃபைனலா ஒட்டுமொத்த பயணமும் முடிச்சு தமிழ்நாடுக்கு வந்துட்டோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எல்லாருமே வரும்போது ரோலக்ஸ் ரோலக்ஸ் அப்படின்றாங்க. அசாம் மாதிரி பகுதிகளில் வந்து தல அஜித் அவர்களுக்கு ரொம்ப ஃபேன். இல்ல ஒரு ஆட்டோலே வந்து தல அஜித்தோட போட்டோ இருக்கு அசாம்ல. ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து வேலை பார்த்திருக்காங்க. திருப்பூர்ல, கோயம்புத்தூர்லாம் துணி கடையில வேலை பார்த்துட்டு. உங்க டவுட் எனக்கு புரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எப்படி வந்து அவங்க பாத்துருப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்க. நாங்க எப்போ போனாலும் தமிழ் டப்ல சாரி அவங்க டப்ல எல்லாமே போகும். இப்ப ரீசெண்டா கூட ஒரிசால இட்லி சாப்பிட்டு இருக்கும்போது கட்ட குஸ்தி படம் வந்து ஒரிசா கட்டா குஸ்தி நம்ம விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காங்கல்ல, அந்த படம் டப்பிங்ல அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஹிந்தி டப்பிங்ல அந்த கோல்டு மைன்ஸ் ஏதோ யூடியூப் சேனல்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பாக்குறாங்க. எல்லா மக்களுக்குமே வந்து தமிழ் தெரியுது, பரிச்சயமா தமிழ் தெரியுது. சாப்பிட்டீங்களான்னா அப்படின்றாங்க, நல்லா இருக்கியா அப்படின்றாங்க, தண்ணி குடி அப்படின்றாங்க. இல்ல இன்னும் சில பேர் வந்து புஷ்பா மாதிரியே பேசுறாங்க. தவிர்த்து புஷ்பராஜ் அவங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா எல்லா சின்ன குழந்தைங்க எல்லாருமே அதே மாதிரி பேசுறாங்க. வெல்கம் இப்படி ஒரு சாஞ்சிட்டு சிடம் அப்படிதான் பேசுறாங்க. நாங்களும் அதே மாதிரி தேங்க்யூ அப்படி. ப்ரோ இவ்வளவு நேரம் ஒரு ஜாலியா ஃபன்னான விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் ப்ரோ. ஈஸியா சொல்லிடலாம். இப்ப நீங்க உண்மையிலே நீங்க வந்து இவ்வளவு நாள் நடந்ததை ஜாலியாவே சொல்லிட்டீங்க. கன்ஃபார்மா இப்படி ஒரு ட்ரை சைக்கிள்ல நீங்க தள்ளிட்டு போறது நிறைய இடங்கள்ல மலைப்பாங்கான இடத்துல இங்க இருந்து கொஞ்சம் ஓட்டிட்டு போனா ஓகே, ஆசைக்கு ஒரு நாள் வேணா ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மலைப்பாங்கான இடத்துல ஏறணும். உங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா மச்சான் நீ ஓட்டு நான் தள்ளுறேன், நான் ஓட்டுறேன் நீ தள்ள, அந்த ஒரு அது பாண்ட் ரொம்ப முக்கியம். அந்த கஷ்டமான இடங்கள் எங்கெங்கெல்லாம் ஃபீல் பண்ணீங்க? பஞ்சாப் வரைக்கும் ஓரளவு நாங்கள் போயிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து குட்டி குட்டி மலைகள் தான் வந்துச்சு. நிறைய பேர் வந்து டோப் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதோட முடிஞ்சு காஷ்மீர் எல்லாமே போகும்போது அந்த ஒரு ரோடு இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய லாரிஸ் மட்டும் தான் போகும். பைக்ஸ் போறதே கஷ்டம் அங்க. ஆனா நாங்க ட்ரைசைக்கிள்ல போகும்போது அங்க இருக்க லாரிக்கார டிரைவர் அண்ணாவா இருக்கட்டும், இல்ல சில குட்டியான ஓடுற அண்ணாவா இருக்கட்டும், நாங்க ட்ரைசைக்கிள் போற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹாரன் அடிக்காம எங்களோட கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக டைம் கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கயிறுலாம் எடுத்துட்டு வந்து, தம்பிங்களா கயிறை கட்டுங்க, நான் என் வண்டியில கட்டிக்கிறேன், அப்படியே இழுத்துட்டு போயிரும் சொல்லி சொல்லுவாங்க. அண்ணா வேணாம், நாங்களே கஷ்டப்பட்டு பண்றோம், நாங்க பண்ணிக்கிறோம் சொல்லி. அந்த மாதிரி ஏன் பண்ண முடியாதுன்னா கயிறு வச்சு எப்படி பண்ண முடியும்? பிராக்டிகலா அன்பேலன்ஸ் ஆயிரும். ஓகே ஓகே ட்ரை சைக்கிள்ங்கறால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால அது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா வாக்கர் லிஃப்டா இருக்கட்டும், பைக்ல போறவங்களா இருக்கட்டும், ட்ரைசைக்கிள்ல போறவங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இந்த ட்ரைசைக்கிள்ல கண்ட்ரோலே கிடையாது. ஸ்லோப்ல பாத்தீங்கன்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. ஏன்னா இந்த இது அந்த நீங்க புடிச்சிருவீங்க, பின்னாடி பிரேக் கிடையாது. இது எப்படி நீங்க பின்னாடி வந்து வீல் ஸ்பின் ஆயிட்டே இருக்கு. ஒரு ஆள் வந்து இந்த செயினை புடிச்சு நிப்பாட்ட என்னதான் ஹோல்ட் பண்ணி நிக்கல. இல்ல அப்ப அருண் ஓட்டும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க பாருங்க ப்ரோ, அருண் ஓட்டும் போது நான் செயினை பிடிச்சிட்டு பின்னாடி இப்படி இழுத்துக்கிட்டே போகணும். இழுக்கும் போது தான் வந்து ப்ரோ என் கையை உடையிற லெவலுக்குலாம் ஒரு மாதிரி போயிருச்சு.
என் கை நாச்சு உடைய போகுதுன்னு தான் நினைச்ச ஒரு நான் சுச்சுவேஷன்ல. இப்படி ஒரு கல்லுலயும் பெண்ட் ஆகும்போது இந்த முட்டியில பெயின் அதிகமா இருக்கும். 12 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கே எங்களுக்கு 12 மணி நேரம். காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த லடாக்கும் காஷ்மீர் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு 5-4 மணி வரைக்கும் போகும்போதே வெறும் 10 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணிருப்போம். அப்ப கடுப்பா இருக்கும், உடல்லாம் ரொம்ப வலிக்கும், வேர்த்து இருக்கும். இதுல வேற நம்ம மூச்சு விட முடியாது. ரொம்ப அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப இந்த பயணத்தோட சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்திச்சு. இன்னொன்னு வந்து நம்மள வந்து என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம்ன்றது எங்களுக்கு வந்து ஹை லெவல் ஆல்டிடியூட் சிக்னஸ் இருக்கு, ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும், நம்மளால மூச்சு கரெக்டா விட முடியாது. ட்ரைசைக்கிள் இழுத்தும் போது ரொம்ப வேற நமக்கு மூச்சு வாங்கும், இளைக்கும். கார்டியோ இதெல்லாம் தாண்டி டக்குன்னு ஹார்ட் அரெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. நாங்க வந்து அது ஆல்டிடியூட் சிக்னஸ்ல தப்பிச்சதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்களை அறியாமலே பஞ்சாப் குளூர்ல ஜனவரி அந்த பஞ்சாப் குளூர்ல கொஞ்சம் இருந்தோம். ராஜஸ்தான் லைட் அப்படியே ராஜஸ்தான் குளூர்ல ஆரம்பிச்சு அப்படியே பஞ்சாப் குளூர், ஜம்மு குளூர், காஷ்மீர் குளூர், அதுக்கு தான் லடாக் குளூர் போனதுனால எங்களுக்கே தெரியாம பாடி கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆயிருக்கு. ஆயிருக்கு. அந்த குளிருக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகி அந்த சிச்சுவேஷன் அப்படியே பழகிருச்சு எங்களுக்கு. ஈவினிங் ஆனா தலை உங்களுக்கு விண்ணுன்னு வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா -6-7 இருக்கும். உச்சியில இருப்பீங்க, மிலிட்டரிக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. ஹீட் இல்லாம யாராலையும் எங்க இருக்கவே முடியாது. எல்லா டிராவலும் கடந்து போயிருவாங்க அந்த பாஸ்ல. நம்ம மட்டும் தான் வேர்ல்டு ஹையஸ்ட் பாஸ் ஆன உம்லிங்கா பாஸ்லயும் காதுங்குலா பாஸ்லயும் அன்னைக்கு தங்கி இருக்கும். மிலிட்டரி கேம்ப்ல நம்ம ட்ரைசைக்கிள் வச்சு தங்குனது. தங்குனது ஸ்னோஃபால் புளியும் வெளிய கையை நீங்க இப்படி இந்த கலட்டி இப்படி நீங்க வைக்க முடியாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றதுக்கு இதா இருக்கும். ஒரு தடவை நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னா தம்பி நீ சொல்றது அப்பா ப்ரோ எப்பறா ஒன் டைம் வந்து நாங்க நெருப்பு எரிக்கிறதுக்காண்டி ஒரு அம்மாட்ட போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தோம் காஷ்மீர்ல. அப்பா அதுதான் ஃபுல்லா பனி எங்களை சுத்தி. என் கையில என்ன ஆயிருச்சு, பெட்ரோல் கொட்டிருச்சு தெரியாதனமா. அந்த நடுக்கத்துல பெட்ரோல் கையில கொட்டிருச்சு. சாதா குளிர கூட தாங்கிடலாம் போல ப்ரோ, பெட்ரோல் ஊத்த ஊத்த என் கை விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப என் கை விரைக்குது, கையவே கலட்டி வச்சிடலாம், என் கையை வெட்டிடு அந்த மாதிரி வலிக்குது ப்ரோ. அப்புறமேட்டு தான் எனக்கு நெருப்புக்குள்ள போய் கையை காட்டவும் தான் அந்த பெட்ரோல் இருக்கனால என் கை வேற லைட்டா எரியுது. நெருப்பு பத்திக்கிட்டு இருக்கு, எனக்கு உணர்ச்சியே இல்ல. அப்புறமேட்டு இவன் தான் என் கையை இப்படி பிடிச்சு இப்பெல்லாம் பண்ணி தட்டி கொடுத்து இப்பெல்லாம் பண்ண பிறகுதான் என் கை நார்மலாவே ஆச்சு காஷ்மீர்ல. ஓகே ப்ரோ, இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் எதுக்குடா நம்ம அவசரப்பட்டு வந்துட்டோமே, விட்டுட்டு நம்ம திரும்பி போயிடலாமேடா அப்படின்னு பல நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி இருக்கும். எல்லா இன்டர்வியூ சொல்லாதது என்னன்னா, கரெக்டா வந்து லடாக்ல வந்து கார்துங்குலா பாஸ் எல்லாம் முடிச்சுட்டு பேங்காக்ல போயிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு 4-5 மணி ஆகுது. அப்பதான் நாங்க ஆல்ட் ஆகலன்னு நினைக்கும் போது ஒரு ஸ்லோப்பு பிரேக் பிடிக்கல. இவன் பின்னாடி இருந்து பிடிக்கிறா, இவனாலையும் முடியல. இவன் இப்படி விட்டுட்டான், அத நான் விழுந்துட்டேன். நான் மட்டும் சர்ருன்னு போய்கிட்டு இருக்கேன். இவனை அங்க நிக்கிறோம், என்னடா போச்சு இன்னைக்கு சாக போறேன்டான்னு பிரேக்க பிடிச்சி இப்படி திருப்புற ஒரு கல்லுல இடிச்சு என் மூக்கு இடிக்குது. இது ரெண்டு அப்படியே பொளக்குது. இங்க ஒரு தழும்பு இருக்கும், ஒரு தழும்பு இருக்கு பாத்தீங்களா, ஆமா ரெண்டா பொளந்து அப்படியே பிளட் ஓடிக்கிட்டே இருக்கு. இவன் அங்க இருந்து ஓடி அப்புறம் நான் ஓடி வந்து ஒண்ணும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா மோட்டிவேட் கொடுத்து ஒண்ணுமே ஆகாது. அங்க தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணி வேற -டிகிரில இருக்கு. அதை எடுத்து இவன் மூஞ்சில அடிச்சு தொளிச்சு அங்க இருந்து வேகமா போய் அங்க ஒரு 2-3 டாடா அந்த வண்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவங்களோட வண்டி. அதெல்லாம் வச்சு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ட்ரைசைக்கிள் அங்கேயே போட்டுட்டு அன்னைக்கு வேகமா ஒரு 6 கிலோமீட்டர் போயிட்டு அங்க ஒரே ஒரு ஆர்மி கேம்ப் இருந்துச்சு. இதுல என்னதுன்னா சிவிலியன்ஸ் நம்மள மாதிரி சாதா மக்கள் வந்து ஆர்மி கேம்ப்குள்ள போவே முடியாது. ஆனா அங்க எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா இருக்காங்க, முத்துராமன் ஒரு அண்ணா. அவங்க எங்களை பாத்துக்கிட்டு தங்க வச்சுக்கிட்டு வாங்க சிராஜருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி இவனை ஒரு வாரம் அங்க தங்க வச்சு பாத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 to 12 நாள். உங்க இடத்துல இருந்தா என்ன யாருமோ போகடா நீங்களும். இல்ல அது ஏன் நாங்க ரிட்டர்ன் வரல அப்படின்னா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போதே சொல்லிட்டாங்க, நீங்க எப்படியும் மதுரையை தாண்ட மாட்டீங்க, திரும்பி வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி 2 நாள்ல சொன்னாங்க. எல்லாருமே அம்மா அப்பாவே அப்படிதான் சொன்னாங்க, வந்துருவானுங்க அதெல்லாம் பசங்க எல்லாம் முடியாது காமெடி பண்றாங்க அப்படிதான் சொன்னாங்க. எங்களுக்குள்ள அது வந்து மிகப்பெரிய ஒரு பாரமா இருந்துச்சு. அது எப்படி இவங்க சொல்லலாம் முடியாதுன்னு. நம்ம ஒரு விஷயத்தை இப்பதான் பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்றோம், முதவே நெகட்டிவா சொன்னாங்கன்னா எப்படி நம்மளால முடியாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ள முடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி இவனை மோட்டிவேட் பண்ணி இவன் என்ன மோட்டிவேட் பண்ணி இப்போ ஃபைனலா ஒட்டுமொத்த பயணமும் முடிச்சு தமிழ்நாடுக்கு வந்துட்டோம். அதான் மதுரைக்கு போயிட்டு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி ட்ரைசைக்கிள் அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கும். ரஜினி சொல்ற அந்த கார் எடுத்து அந்த வண்டியா வாழ்க்கையோட முதல் படியில காலடி எடுத்து வச்சிட்டோம். அதான் கஷ்டம், அதை முடிச்சிட்டோம். அதனால கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இவ்வளோ ஆமா எவ்வளவு பேரால முடியும்? ஒரு சராசரி மனிதன் வந்து சும்மா இந்தியாவை நீங்க சுத்தணும் 1 இயர்னா உங்களுக்கு குறைஞ்சது 15 லட்சம் தேவை. எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க நீங்க? நாங்க இது வரைக்கும் 3.5 lakhs செலவு பண்ணிருக்கோம். ஒட்டு மொத்தமா எங்களோட காசு, யார்கிட்டயும் நாங்க காசு வாங்கல. 2 years அது வந்து நீங்க இது வந்து மினிமம் நாங்க வந்து ரொம்ப சிக்கனமா பண்ணி வந்து 3.5 lakhs ஆயிருக்கு. எங்கேயுமே ஹோட்டல்ல தங்கல, ஒன்லி டென்ட் தான். 1.5 வருஷமா டென்ட்ல மட்டும் தான் தங்குவோம். இன்னொன்னு மக்கள் இருக்காங்க, அவங்களோட வீட்டுல தான் தங்குவோம். உணவுமே நாங்களே சமைச்சிருவோம், மக்கள்கிட்ட இருந்தா வாங்குவோம். ரேர் மேஜரா எங்களுக்கு எது காசு செலவாச்சுன்னா வண்டியோட பஞ்சர் பண்ண கிட்டத்தட்ட 500 times பஞ்சர் பண்ணிருக்கோம். 15,000 சொன்னீங்க, அது 30,000 கிட்ட எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு ஒட்டுமொத்த ட்ரைசைக்கிளுக்கு. ஓகே. அப்புறம் வந்து நாங்க மரக்கண்டு வாங்குறது காசு
அப்புறம் வந்து ஃபுட்டுக்கு சில டைம் காசு ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து இந்த சின்ன பசங்க கஷ்டப்படுறவங்க நம்ம எசென்ஷியலா நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்லாம் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணுங்க டிராவல்ல. அதுக்காண்டி நாங்க செலவு பண்ணுவோம். அப்புறம் வந்து கஷ்டப்படுற பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களை நம்பி வந்து ஃபுட்டெல்லாம் கேட்பாங்க. நாங்கள் காசா தராம ஃபுட்டு பொட்டலாம வாங்கிட்டு போயிருவோம். ஏன் அது அப்படி தரோம்னா, நாங்க ஆரம்ப காலத்துல கிளம்பும் போது அவங்க கூட அந்த பாலத்துல எல்லாம் பாத்திருக்கீங்களா, எரிச்சிட்டு பிளாஸ்டிக் பொருளை எரிச்சிட்டு தூங்குவாங்க பாத்திருக்கீங்களா, அவங்களோட எல்லாம் தூங்கி இருக்கும். காசு இல்லாம போய் ஒரு இடத்துல கேட்கும் போது ஒரு மாதிரி நம்ம வீட்டுல எல்லாம் ஒருத்தவன்ட்ட போய் நம்ம திட்டினாலே நமக்கு அவ்வளவு ரோசம் வரும். நம்ம அப்படிதான் வாழ்ந்துருப்போம். நம்மகிட்ட எப்பயுமே காசு இருக்கும். ஆனா நம்ம உணவுன்னு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் பசி நம்மள என்ன பண்ணோம்னா, காசும் இல்ல பசிக்கவும் செய்து என்னடா பண்ண, நம்ம டிராவலும் பண்ணோம், அதே இடத்துல ரிட்டர்ன் ஆகும்போது அப்படின்னு போய் ஒருத்தவங்க பசி அந்த பசியோட வலி வந்து மிக கொடுமையான வலி. கொடுமையா இருக்கும் ப்ரோ. ஏன்னா நம்ம உலகத்துல இப்ப நம்மள்ட்ட வந்து நல்ல சட்டை இருக்கு, போட்டுக்க ஹெட்ஃபோன் இருக்கு, அது இருக்கு, ஃபோன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அடிப்படை வசதி, தன்னோட மானத்தை மறைக்க துணி இல்லாம நிறைய பேர் இந்த உலகத்துல கஷ்டப்படுறாங்க. நம்மளோட மானத்தை மறைக்க ஒரு பிட்டு துணி கூட இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா எவ்வளவோ பேரு. அதனால எதை பத்தியுமே நாங்க குறை சொல்லக்கூடாதுன்றதே அவங்கள பார்த்தா நாங்க கத்துக்கிட்டோம். எங்களுக்காச்சும் இந்த சைக்கிள் இருக்கு. அனுபவம் என்ன சொல்றது, அனுபவம்ன்றவள நல்ல பாடம். எங்க வீட்டுல எங்க அம்மா தோசை ரொம்ப என்னமா டெய்லி தோசையா சுடுறமா, கடுப்பா இருக்குமா, துணியை ஏன்டா அழுக்காக்குறாமா, தொலைமா, டெய்லி எனக்கு போட கஷ்டமா இருக்குமா. ஒரு நாள் இதுக்கெல்லாம் அனுபவிப்படாதுனாங்க. ஒரு நாள் தோசை இல்லாம எவ்வளவு கடுப்பு. அப்படி சப்பாத்தியை சாப்பிட்டு அப்படியே ப்ரோ 800 நாள்ல 700 நாள் சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்டுருக்கோம். 3 வேளையுமே சப்பாத்தி. அதான் உண்மை, நிஜமா. ஆட்டுப்பால், மாட்டுப்பால், இந்த சப்பாத்தி, ஒட்டகப்பால், கிழங்கு, இதுதான் எங்களோட சாப்பாடா இருந்திருக்கு. கம்மங்கூழ், வெறும் உப்பு உரம் போடாத அந்த காய்கறிகள், இதுதான் எங்களோட சாப்பாடு. ஒட்டகப்பால் எப்படி இருந்துச்சு? உப்பு ப்ரோ ராஜஸ்தான்ல அதுக்காண்டி ஸ்பெஷலா ஒருத்தர் கூட்டிட்டு போய் எங்களை ஏதோ ஒரு வில்லேஜ்குள்ள கூட்டு போனார். ரொம்ப தூரம் பாலைவனத்துக்குள்ள. ஆமா, ஒட்டகப்பாலுக்காண்டி போச்சு. நம்மள கடத்த போறாருன்னு நினைச்சோம். ஆனா பாலைவனத்துக்குள்ள கூட்டிட்டு போய் அங்க இருந்து ஒட்டகப்பாலை பீச்சி நாங்க குடிச்சோம். உப்பா இருந்துச்சு. ஆனா அந்த பால் தான் வந்து ஹை புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கு. புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா ஒட்டகம் வந்து குட்டி போடுறது வந்து அந்த சீசன் கிடையாது. அந்த ஊர்ல அந்த இது மட்டும் தான் குட்டி போட்டுருச்சு. ஒரே ஒரு ஒட்டகம் தான் குட்டி போட்டுருச்சு. பால் வரும். ஆமா ஆமா. சோ அதனால குடிச்சோம். நல்லா அந்த சால்ட் மாதிரி இருந்துச்சு. ஓகே. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது 85 கிலோ வெயிட். இவர் நீங்களா அருணா 85 கிலோ வெயிட்ல இருந்து 55 கிலோ வந்திருக்கீங்க. யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம சைக்கிளை வாடகைக்கு எடுத்துக்கோங்க. சைக்கிள் அழுத்துறது இல்ல. ஒண்ணு வந்து மழை. நாங்க கிளம்பும் போது நல்லா ஆகஸ்ட் மந்த் மழை, அதுக்கு அடுத்து திடீர்னு பாத்தீங்கன்னா குளிர், அதுக்கு அடுத்து -டிகிரி. அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், யூபில வெயில், ஏப்ரல் மாசம் வெயில். எல்லா இதுலயும் கஷ்டப்பட்டு நொந்து கிடைக்கிற அப்படி நம்மளாம் வீட்டுல நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க. பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் சாப்பாடு. ஓசியில கொடுத்தாலுமே அந்த 2 சப்பாத்தி. இப்ப இருக்கும்போது நம்ம அழுத்தவும் செய்யறோம், சாப்பாடு இல்லைன்னும் போது அப்படியே உடம்பு எல்லாம் சர்வண்ணா. அவ்வளவுதான் முடிஞ்சு கதியே. முக்கியமா இருந்தா இப்ப இந்தியா பிளாக் வந்து உங்களை அரவணைக்குதுல, அந்த மாதிரி இந்திய மக்கள் ஃபுல்லா எங்களை அரவணைச்சுக்கிட்டாங்க. ப்ரோ நெஞ்சு தட்டிட்டீங்க ப்ரோ. அதான் உண்மை. அவங்க அரவணைக்கல அப்படின்னா இன்னைக்கு நாங்க கிடையாது. ஓகே, நைஸ் ப்ரோ. ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல மனிதர்கள் ரொம்ப சுயநலமானவங்க அப்படின்னு. ஆனா இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதுக்கு அப்புறம் எல்லாருமே சுயநலமானவங்க இல்ல அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஓகே ப்ரோ, இதுல என்னென்ன இருக்குன்றத நம்ம பாத்துடலாமா? வாங்க, ஷியோரா பாத்துடலாம். அதாவது ப்ரோவோட ட்ரை சைக்கிள் டூர், இந்த ட்ரை சைக்கிள் தான் உங்களோட வீடு எல்லாமே. அதாவது ஒரு மனிதன் வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இப்ப நீங்க இந்த ட்ரைசைக்கிள் எடுத்து தனியா தொலைஞ்சு போயிட்டீங்கனாலுமே இதுல ஃபுட் இருக்கும். ஓகே. கரண்ட் சார்ஜ் பண்றதுக்கு எல்லா சிஸ்டமும் இருக்கு. உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் இருக்கும், பெட்ஷீட் இருக்கும், எங்கனாலும் நீங்க தங்கிக்கலாம். டென்ட் இருக்கு. ஒரு 3% மக்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. லடாக் மக்கள் அவங்களுக்கு தேவையானது அவங்களே கேட்காம எடுத்துட்டு போயிட்டாங்க. பீகார்ல முக்கியமா பாதி பொருள் எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து கோவால எங்களோட திங்ஸ் பாதி இது காணா போச்சு. கேமரா எல்லாமே எல்லாம் போச்சு. ஆனா மக்களோட அன்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. அது ப்ரோ ஒரே ஒரு விஷயம், அந்த பொதுவா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ரோட்ல வந்து ஹாண்டிங் பிளேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பேய், அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ப்ரோ ஆக்சுவலி வந்து கடவுளை நாங்க நம்புறோம். அதே மாதிரி அமானுஷ விஷயங்களை பார்த்தது கிடையாது. ஆனா இந்த டிராவல் வந்து சில விஷயங்கள் ஃபீல் பண்ணோம். ஆனா அது இன்ன வரைக்குமே அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பஞ்சாப் ஹைவேல வந்து ஒரு ஹைவேல தங்கி இருக்கோம். நல்லா மூளையோட தான் இருக்கும். எங்களுக்குமே வந்து சயின்ஸ், நாங்க எல்லாமே இவ்வளவு தூரம் டிராவல் பண்றோம்னா நம்ம வந்து முட்டாள் கிடையாது. எங்களுக்கும் அந்த இதெல்லாம் நம்புறோம். அதையும் தாண்டி அன்னைக்கு நைட்டு கரெக்டா வந்து நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அன்னைக்கு ரெஸ்ட் ரூம் வருது. சரி நம்ம ரெஸ்ட் ரூம் போலாமேன்னு சொல்லும் போது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அழுகிற சத்தமா சிரிக்கிற சத்தமா என்ன ஒரு சத்தம் அப்படி கேக்குது எனக்கு. என்ன இது கேக்குதுன்னா எனக்கு லைட்டா ஒரு பயம் வருது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி எந்த பக்கம் சத்தம் கேக்குது நானும் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே அதை பார்த்து திரும்புறேன். ஒரு சின்ன கல் எடுத்து எடுக்கிறேன். வேகமா ஒரு ஷேடோ வேகமா போச்சு. பட் அது நாயாவும் இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம்.
ஏன்னா எனக்கும் ஒரு இதை நான் சொன்னேன்னா எந்த அளவுக்கு மக்கள் எடுத்துக்கணும். ஒரு ஆமா, ஒரு ஆமா. சிலிண்டர் வந்து டே போய் சொல்ல அடிச்சு விடாரா வியூஸுக்காண்டி அடிச்சு விடாங்க. இல்ல, எனக்கு பார்த்தவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஆ, நான்லாம் இல்ல, பார்த்திருக்கேன். அது ஒரு இன்சிடென்ட். இது நடந்த உடனே வந்து நடந்த உடனே வந்து எங்க ட்ரைசிக்கல் யாரோ தள்ளுற மாதிரி சவுண்ட் கேக்குது எனக்கு. நான் தூக்கத்துல எனக்கு கேக்குது. ஏன்னா எப்பவுமே அலர்ட்டா இருப்போம். ட்ரைசிக்கல் தான் நமக்கு முக்கியம். யாரோ திருடுறாங்கன்னு நினைச்சு நான் எந்திரிச்சு பார்க்க வரேன். என் கழுத்தை போட்டு யாரோ உண்மையிலே அமுக்குறாங்க. நல்லா அமுக்குறாங்க. நான் பயத்துல டே மாப்பிளன்றேன். என் பேச்சு கேட்க மாட்டேது எனக்கே. எந்திரிக்க நினைக்கிறேன், என்னால எந்திரிக்க முடியல. கையெல்லாம் யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நான் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறேன். யாரோ என் மேல இருந்து விழுகிற மாதிரி இருக்கு. அதாவது ஸ்லீப்பிங் பேரலைஸ்னு சொல்லுவாங்க, இல்ல அமுக்கு பேய் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து நீங்க நம்ம சென்னையில எத்தனையோ பேர் பசங்க வந்து பேச்சுலர் இருக்கானுங்களே, ஆமா, அவங்க ஆமா. எல்லாருக்கும் இருக்கும். ஆனா ஏன்னா, நடக்கும் சரியா bro. மாட்டிப்பானுங்க. நடக்கும். ஆனா எங்களுக்கு ஹைவேல எல்லாம் நடக்குது. தனியா ஒரே ஒரு தாபால நடக்குது. அவங்களை கேட்டா உண்மையிலே இங்க 2-3 பேர் சூசைட் பண்ணிருக்காங்க. ஒருத்தவங்கள வந்து ரேப் பண்ணி வந்து அந்த ஊரே வந்து கொன்றுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மரத்துல தான் கட்டி விட்டாங்க. மேபி அவங்க இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து இவனுக்கு லடாக்ல ஒரு முக்கியமான சொல்றது கண்டிப்பா எனக்கு தெரியும். என்ன ஏன்னா நாங்க வீடியோ போடும்போது இது உருட்டுங்கடா ஆமா, அவங்க அடிச்சது அப்படி சொல்லல bro, எனக்கு பயமா இருக்கு ப்ரோ. ப்ரோ இல்ல. அப்புறம் வந்து லடாக்ல வந்து இவனுக்கு அந்த ஒரு அனிமலோட ஹாண்டிங் சம்பவம் நடந்துச்சு. அதை சொல்லிரு. ஸ்னோ லெப்பர்ட் லடாக்ல நைட்டு. லடாக் ஹாண்டிங்னு கிடையாது. நம்ம வந்து நம்ம இந்த ஒரு டிராவல்ல வந்து எல்லா அனிமலையுமே இப்ப ஜூல பாக்குறது வேற, சஃபாரில பாக்குறது வேற. நம்ம ராந்தன்பூர் எல்லாம் போறோம். நாங்க ரியல் லைஃப்ல காட்டுல போயிட்டு இருக்கும்போது புலி, ஃபாக்ஸ், குஜராத்ல சிங்கம் எல்லாத்தையுமே நம்ம பாத்துருக்கோம். அப்பதான் வந்து Fox பாத்துருக்கோம். அப்ப வந்து ஸ்னோ லெப்பர்ட் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இவனுக்கு வந்து ஸ்னோ லெப்பர்ட் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. என்கிட்ட வந்து பர்த்டே கிஃப்டா எனக்கு என்ன மாப்பிள கொடுக்க போறேன்னு சொல்லி கேட்பான். ஃபோன் தரேன்டா அது தரேன்டா. இல்ல எனக்கு ஸ்னோ லெப்பர்ட் குட்டி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் எப்பயுமே. ஸ்னோ லெப்பர்ட் பார்க்கணும். அதான் ரேர் அனிமல்னால நாங்க வந்து ஹான்லே, அதாவது லடாக். லடாக் லாஸ்ட், அதுக்கு அடுத்து சைனா பார்டர் தான் ஹான்லே. அதுதான் நம்ம இந்தியால வந்து இந்த மில்கி வே இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளியரா பார்க்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் வந்து ஹான்லேல தான் இருக்கு. பெரிய டெலஸ்கோப் இன் இந்தியா வந்து இட்ஸ் லொகேட்டட் இன் ஹான்லே. சோ அந்த வழியில இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அந்த இடத்துல தங்கி இருக்கும். எனக்கு பார்த்தா லைட் ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த மாதிரி மிருகத்தோட சவுண்ட் எனக்கு கேட்குது. ஓகே, நான் வந்து என்னடா இது, ஒருவேளை அந்த இதுவும் நம்ம நினைச்சது தானா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லா பக்கமும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அந்த மிருகத்தை என்னால் பார்க்க முடியல. ஆனால் அந்த சவுண்டு வந்து நான் கேட்டேன். அது ஸ்னோ பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, இங்க ஸ்னோ லெப்பர்ட் தவிர வேற எந்த மிருகம் இல்லை, நீங்க கேட்ட சவுண்டு ஸ்னோ லெப்பர்ட் தான் அப்படின்னு. ஆனா நான் ஸ்னோ லெப்பர்ட் பார்க்கல. சரி, இதெல்லாம் எப்படா பார்த்த அப்படின்னு சொல்லி காலை கேட்கறேன். நைட்டு 2 மணி மாப்பிள்ள, நீ தூங்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? ஸ்னோ லெப்பர்ட் வருதுடா காத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க பாத்தீங்க, நான் ஒரு படம் பார்த்திருக்கேன். ஒரு படத்துல வந்து அந்த ஸ்னோ லெப்பர்டுக்காக காத்திருப்பாரு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக. அந்த ஞாபகம் இருக்கு ப்ரோ. நிறைய பேரை நீங்க மீட் பண்ணிருப்பீங்க. உங்க கான்டாக்ட்ல இது வரைக்கும் எத்தனை பேரை புதுசா சேவ் டிராவல் பண்ணிருக்கீங்க? கிளம்பும் போது எங்க 2 பேரோட கான்டாக்ட்ல வந்து எங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் சேர்த்து ஒரு 600 கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ எங்க போன்ல வந்து 4700 கான்டாக்ட்ஸ் இருக்கு. 4700 கான்டாக்ட்ஸா? ஒரு ஊர்லயும் ஒருத்தவங்க பழக்கப்பட்டாங்க. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து அசாம்ல வந்து அசாம் தமிழன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பழக்கம் பண்ணாரு. அவர் வந்து நம்ம தமிழ் பேசுறவர் தான். இங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. எங்களை 3 நாள் அவங்க வீட்டுல தங்க வச்சு பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் அசாம்ல இருந்து நம்ம வந்து அசாம்ல வேற பகுதிக்கு போகும்போது கல்பனா அம்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பழக்கம் பண்ணாங்க. அவங்களோட சிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, தங்கச்சிங்க. ஒரு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லயும் அவங்க இருக்காங்க. மேகாலயா, சிக்கிம், மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து. அவங்கள வச்சு பசங்க வராங்க பாத்துக்க, பசங்க வராங்க. அங்க போன எல்லாருமே அவங்க ஃபுட் சிக்கன், போர்க் அவங்க இருந்தாங்க. நம்ம போர்க் சாப்பிடறனால போர்க் அவாய்ட் பண்ணதுனால டக்கு கறி, சிக்கன், அப்புறம் அவங்க கம்மாயில பிடிக்கிற மீன். இது யாருன்னா ஒருத்தவங்களோட சொந்தக்காரங்க. ஓகே, உங்க மூலியமா பழக்கம் கிடைக்குதுன்னா நீங்க உங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி எங்களை தங்க வைக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு அம்மாவோட பழக்கம் எங்களை எல்லா ஊர்லயும் தங்க வச்சு பாத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருக்கு எங்களுக்கு. அப்புறம் வந்து ஜார்க்கண்ட்ல வந்து நிறைய பழக்கங்கள் கிடைச்சிருக்கு. காசி பீப்புள், அதாவது பழங்குடி மக்கள் இன்னமும் வந்து இந்த அவங்க மொழியை மட்டும் பேசி ஹிந்தி, இங்கிலீஷ் எதுவுமே தெரியா இருப்பாங்க. அவங்களோட பழங்குடி மக்களோடய நம்ம தங்கி இருக்கோம். அவங்களோட உணவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சள் சோறு, அவங்க சமைக்கிறது கொஞ்சோடு மஞ்சள் சோறு, போர்க் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து நிறைய செடி, கீரை வகைகள், அவங்களுக்கு சைடிஷ் ஃப்ரெஷ்ஷான செடி தான் சைடிஷ். நம்ம எப்படி இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி அவங்க ஊரில் விளையிற அந்த கீரைகள் தான் அவங்களுக்கு சைடிஷாகவே இருக்கும். அதை நம்ம கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி கசப்பா, புளிப்பா, வித்தியாசமா இருக்கு. அதை சாப்பிட்டுட்டு இந்த சோறு, போர்க்கு, இதுதான். பஞ்சாப்ல ஒரு கோயில் இருக்கு, ஹிந்துவும் முஸ்லீமும் சேர்ந்த ஒரு கோயில். அங்க வந்து குருதீப் சிங்னு ஒரு சார் இருக்காரு. இன்ன வரைக்கும் கான்டாக்ட் பண்ணி அடுத்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வீட்டுக்கு, உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், அடுத்த மாசம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கம்மிங் அக்டோபர்ல ஃபங்க்ஷன் இருக்கு, அங்க போறோம். அந்த கோயில்ல மட்டும் தான் இந்த பக்கம் முஸ்லீம் தொழுவாங்க, இந்த பக்கம் சிவலிங்கம் இருக்கும். அதையும் நம்ம வீடியோல போட்டிருக்கோம். ஒரே கோயில், இஸ்லாமிய மக்களும் வருவாங்க, ஹிந்து மக்களும் வருவாங்க. அவங்க 2 பேத்துக்கு வியாழக்கிழமை எல்லாருக்குமே அன்னதானம். 5000 பேத்துக்கு அன்னதானம் போட்டிருக்காங்க. அதுல வந்து என்ன நாங்க பெருமையா சொல்லிக்கணும் அப்படின்னா, அந்த 5000 பேத்துக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை உணவு நாங்க கொடுத்துட்டு வந்திருக்கோம். 10,000 rupees ஸ்பெண்ட் பண்ணி நாங்க அவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணோம். அன்னைக்கு
அப்புறம் வந்து காஷ்மீர்ல வந்து ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க குடும்பமே சேர்ந்து எங்களை ஹெல்ப் பண்ணி பாத்துக்கிட்டாங்க. லடாக்ல இதே மாதிரி ஒரு குடும்பம் இருக்கு, ஹிமாச்சல்ல ஒரு ஒவ்வொரு குடும்பம் இருக்கு. ஊர்லயும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கும் ப்ரோ. நாளைக்கு மாப்பிளைக்கு கல்யாணம்னு ஒண்ணு வந்து இன்னும் 29 ஸ்டேட்ல இருந்து நாங்க ஆளா இருக்கோம். நீங்க எல்லாம் வந்துடுறீங்க, வந்து அதே வந்துடுறோம் வீடியோ bro. எடுக்கிறீங்க. ஒரு கலாச்சாரம். பஞ்சாபி வருவாங்க, காஷ்மீரி வருவாங்க, லடாக் வருவாங்க, உத்தரகாண்ட் பீப்புள் வருவாங்க, யூபி வருவாங்க. 29 மாநிலத்துக்கு 29 பேரை நாங்க இறக்குறோம். அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஒரு ரெக்கார்டாவே நம்ம போடுறோம். டிஃபரெண்டான மேரேஜ் கேட்க போது நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நம்மளுடைய வீட்டுல என்னென்ன வச்சிருக்கீங்க வாங்க, வாங்க, ஃபைனலா வாங்க. ஃபைனலா ஓகே. 2 வருஷம் 790 நாட்கள் இவங்க யூஸ் பண்ண பொருட்களை வந்து பார்க்க போறோம். வாங்க பாத்துடலாம். டிராவல் கிளம்பும் போது எங்க வீடு வந்து ஒரு பணக்கார வீடா இருந்துச்சு. ஓகே இப்ப வந்து ஒரு ஏழையின் வீடை விட ரொம்ப கேவலமான வீடா இருக்கு. ஓகே. ஏன்னா அவ்வளவு பொருள் போகும்போது கொண்டு போனோம், பாதி பொருள் வந்து தொலைஞ்சு போயிருச்சு, பாதி பொருளை வந்து திருடிட்டாங்க, பாதி பொருள் நாங்களே தானமா கொடுத்துட்டு வந்துட்டோம். தானமா கொடுத்துட்டோம், பாதி பொருள் தூக்கி போட்டோம் வெயிட்டின் காரணமா. ஏன்னா கிளம்பும் போது நமக்கு நிறைய அத்தியாவசிய பொருள் இருந்துச்சு. நம்ம பொருள் அப்பளகம், வடகம், மசாலா. இங்க வந்து விக்னேஷ் கிச்சன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவர் இன்ஸ்டாகிராம். அவர் வந்து நமக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி அனுப்புறாரு. அப்படியா? கொரியர்ல. ஆமா, கொரியர்ல. தெரியும் வர தெரியும். ஓகே. அவர் எங்களுக்கு வந்து வடகம், சிப்ஸ், ஊர்காலே பலதரப்பட்ட ஊர்கா, நவதானியம், கம்பு, கேழ்வரகு அவரு ஒண்ணு அனுப்ப. அதுக்கடுத்து டிஎஸ் ஃபேமிலின்னு அவங்க வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர், அவங்க வந்து மசாலா பொருட்கள் அனுப்ப. அதுக்கடுத்து எங்க வீட்டுல கம்பு அனுப்ப. அதுக்கடுத்து நாங்க எலக்ட்ரிக், பேட்டரி, பவர் பேங்க். அப்புறம் ஆண்டு வேலை போகும்போது எல்லாரும் எதுவும் கொடுக்க. ஓகே. இந்த டிஃபன் பாக்ஸ் தான் ப்ரோ எங்க வாழ்க்கையவே காப்பாத்துச்சு. இதுக்கு ஒரு உம்மா ப்ரோ. இதுலதான் வந்து 2 அடுக்குல நான் சாப்பாடு வாங்குவேன், மிச்சம் 2 அடுக்குல இவன் போய் சாப்பாடு. ஓகே. ஒரு வீடியோல ஒரு நாளைக்கு தேவையான சாப்பாடு வந்து ஃபில் ஆகிக்கிறோம். இதான் வந்து இவரோட செல்லக்குட்டி. இதுதான் நமக்கு சுடுதண்ணி வைக்கிறது, ஆவி பிடிக்கிறது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டீம் பண்ண வைக்கிறது. இன்னொன்னு பூட்டன் கேஸ் இருந்துச்சு, அது லடாக் அடுத்து நம்ம தேவைப்படாதுன்றதால இவன் இன்னும் அந்த முன்னோர்கள் வழிமுறையை பின்பற்றுறான் ப்ரோ. இன்னும் அந்த நவதானியெல்லாம் வச்சு சமைச்சு சூப்பு குடிக்கிறது. ப்ரோ அது நல்லது ப்ரோ. நல்லதுதான், அதனாலதான் என்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். நான் சொல்றதுனாலதான் நீ உயிர் பழச்சிருக்க மகனே. அப்புறம் வேற டென்ட்டோட குச்சி ப்ரோ. டென்ட் வந்து ஒண்ணா ஓகே, ஜாயின் ஓகே, பண்ற ஓகே. அந்த குச்சி பேக் ஹில்ஸ்ல பாத்துர்க்கேன். பேர்கில்ஸ்ல பாத்திருக்கீங்களா? இது வந்து இவரோட பேக். இது பேக். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். சாரி, மஞ்சள் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆவிவி போடுறதுனால ஆன்டிசெப்டிக்கு. ஆர்சாமி வரு ப்ரோ எல்லா மளிகை சாமான் எல்லாமே இருந்துச்சு. இப்ப சென்னையில இருக்கனால எதுவும் இல்ல. நீ போற அத்தர் ஃப்ரைடே தொழுக போகும்போது அத்தர் போட்டு சும்மா வந்து தொழுகி நைட் நைட் நேரத்துல அந்த யாராச்சும் திருடர்கள் இருக்கீங்களா அப்படின்றதுக்காண்டி இது வந்து அடிபட்டா ஜிஞ்சர் போடுறது. ஓகே, ஓகே. மூக்கு அடிபடும் போது இந்தியன் ஆர்மி கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இன்னும் பக்காவா வச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ப்ரோ, குட்டி குட்டி ஆயுதங்கள். வெள்ளப்பூடு, சாரி ப்ரோ, பிரேக் கட்ட. ப்ரோ இது வந்து எதுக்கு அப்படின்னா கட்டுக்கம்பி வந்து அப்பப்ப இந்த மாதிரி லூஸ் ஆயிரும், நட்டு கிடைக்காத இடத்துல கட்டி வச்சுக்குவோம். இது வந்து குட்டியா அந்த ரிப்பேர் பண்றது. எங்கடா பஞ்சர் கிட்ட காணோம்ல? பஞ்சர் கிட்டு இங்க இருக்கு ப்ரோ. இதான் ப்ரோ எங்களோட பஞ்சர் கிட்ட. இதான் முக்கியம். இந்த ட்ரை சைக்கிளே வந்து ரொம்ப முக்கியமான பொருள்னா அது இது மட்டும்தான். ட்ரை சைக்கிளை பஞ்சர் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும். எப்படி இது வந்து இவருக்கான டேப்லெட்ஸ் எல்லாமே உள்ள வச்சிருப்போம் ப்ரோ. அப்பப்ப வந்து உடல் ரீதியா பிரச்சனைகள் வந்துரும். ஏங்க அதை வச்சுட்டு இவ்வளவு தூரம் போயிருக்கீங்களேங்க? ஆமா, நட்டு இருக்கு, குட்டி குட்டி இதெல்லாம் வந்து நம்ம பிரேக் ஷூஸ், நிறைய பிரேக் ஷூஸ் இருக்கும். எல்லாமே இருக்கும் ப்ரோ. இந்த நட்டை டைட் வைக்கிறதுல இருக்கு, இந்த நட்ல இருக்கிற எல்லா சைஸுமே வச்சிருப்போம். அப்புறம் பெரிய நட்ஸ் எல்லாமே இருக்கும். எங்கேயாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி மொத்தமா எந்த இடத்துல கிடைக்குதோ அங்க நாங்க வாங்கி வச்சுக்கிட்டோம். இதை பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க ப்ரோ. இது வந்து யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, காய்கறி வெட்டுற கத்தி தான். ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. என்னதுன்னா வந்து இந்த மரங்கள்லாம் நம்ம லடாக் அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போகும்போது அந்த கட்டைகள்ல தான் நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படும். அதனால அதை வெட்டுறதுக்காண்டி வச்சிருக்கோம். மத்தபடி யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுதான் துரு பிடிச்சிருச்சுங்க. சம்டைம்ஸ் என்ன சேஃப்டிக்கு தேவை ப்ரோ. இதுதான் எங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. இது இல்லாம பாய்ஸோட எமோஷன்ஸ் இருக்கா எதுவும் இல்ல. அதனால வந்து நாங்களே நான் சிஎஸ்கே ஆர்சிபின்னு சொல்லி நாங்களே எங்களுக்குள்ளே கிரிக்கெட் விளையாண்டுருப்பீங்க. ஆமா. இது அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ப்ரோ இது மட்டும் இல்ல அப்படின்னா எங்களால பயணம் பண்ணிருக்க முடியாது. கொடை, இந்த கொடைனால மட்டும் தான் நாங்க இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கோம். ஏன்னா மழை அவ்வளவு மழை பெய்யும் ப்ரோ. இப்போ நார்த் ஈஸ்ட்ல ஃபுல்லா ரெயின் மட்டும் தான் பெஞ்சிட்டே இருக்கும். நாங்க எந்த ஊர் போனாலும் மரக்கண்டு வச்சோம்னா எங்களோட டேக் ஒன்று வச்சுட்டு வந்துருவோம். ஸோ 2000 மரக்கண்டு வச்சிருக்கிறது வரைக்கும் எல்லாத்துலயுமே எங்களோட டேக்ஸ் வந்து நாங்க வச்சுட்டு வந்துருவோம். மில்க் பிகிஸ் பிஸ்கட் நேத்தே வந்து ஸ்ப்ரெட்ல இருந்துச்சு, ஒரு தலைவர் எடுத்து குடிச்சிட்டாப்ல. எப்பயுமே எங்க இதுல வந்து எல்லாமே இருக்கும் ப்ரோ. ஓகே. பிஸ்கட் இருக்கு பாத்தீங்களா? ஓகே. எப்பயுமே எங்க இது வந்து எம்டியாவே இருக்காது ட்ரை சைக்கிள். பட் உங்களுக்கு சாப்பிட கொடுக்க முடியாது, ஏன்னா இது எக்ஸ்பைரி டேட் இருக்கும். எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனது. இது பாத்தீங்கன்னா குட்டி ஃபேன் இருக்கும் ப்ரோ. யாருக்கு ப்ரோ. அப்புறம் வந்து இந்த அதோட பாத்திரம் கழுவுறது ஃபேன் வந்து எங்கேயாச்சும் ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நைட்டு தூங்கும்போது டென்ட்டுக்குள்ள வச்சுக்குவோம். பெட்ரோல் பங்க்லாம் போனா அந்த பெரிய அந்த ப்ரோ. அப்புறம் வந்து எங்களோட பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்கு சோப்பு எல்லாமே எங்கள்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு ப்ரோ. தரமா இருக்கு ப்ரோ பார்க்கும்போது. ரைட்டு. அதான் எல்லாருமே வந்து ஹோம் டூர் பார்த்துருப்பாங்க. நம்மளோட ட்ரை சைக்கிள் டூர் இது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்து நீங்க ஒரு
முன்னெடுப்பா நீங்க எடுத்து பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். தேங்க்யூ கேட்கிற எனக்கு நீங்க சொன்னது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2% தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 800 நாள்ல 800 அனுபவங்கள் இருக்கு. ஒரு நாளுக்கும் ஒரு அனுபவம். அதுல நான் ஒரு 5 கேட்டிருப்பேனா? ஆமா 5 10 தான் 10 பக்கங்கள் ஓபன் பண்ணிருக்கோம் நாங்க. இன்னும் வந்து முழு பக்கம் இருக்கு. சோ thank you so much bro. உங்களோட அனுபவங்கள் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்களும் நிறைய எங்கள்ட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லா பண்ணீங்க. உங்களுக்கும் உங்க டீமுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பிஹைண்ட் த கேமரால வந்து கேமராமேன்ஸ் நல்லா இருக்காங்க. அண்ணே உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுல வேற நீங்க மதுரைக்காரங்க வேற சொல்லிட்டீங்க. எங்களோட அன்பு எங்களோட வைப்ரேஷன் உங்களுக்குள்ள ஒட்டி இருக்கும். அது சொல்லும்போதே ஒட்டிருச்சு. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சோ thank you so much. Thank you so much. குமுதம் டிவிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்த பயணமா மதுரை ஸ்லாங்ல சொல்லணும்னா மொத்த ஊரையும் காப்புரா கொடுங்க, அரட்டி விடுங்க, மிரட்டி விடுங்க. கரெக்டா இருங்க. ஓகே நன்றி. இங்க உட்காருங்க. ஜம்ப் பண்ணி அப்படியே ஒரு ஜம்ப். நீங்க தாராளமா இதுல ஏறி வச்சுக்கோங்க ப்ரோ. இதுல கால வைங்க. அப்படியே இருங்க. அவ்வளவுதான். இல்ல இங்க வாங்க. இதுல கால வைங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி. சூப்பர். அவ்வளவுதான். அந்த கம்பி மேல உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா ப்ரோ? இதான் எங்களோட ட்ரை சைக்கிள் டிராகன் மேல ஏறி நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. டிராகனா? அப்படியே இவரே கூப்பிட்டு கிளம்பிடும்டா. போயிரும். பயணம் ஆரம்பிச்சிரும். வேர்ல்ட் டூர் கிளம்பிரும். கன்னியாகுமரி இருக்குல, கன்னியாகுமரி வரைக்கும் போயிரும். ப்ரோ அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் போயிரும். கன்னியாகுமரினா போலாம் ப்ரோ. கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வந்துரும். போலாம் ப்ரோ. உட்காரு, நீங்களும் உட்காருங்க. சந்தோஷப்படுவேன். நான் அழுக்கார இதா. ஓட்டுவீங்களா? நான் உட்கார்றேன், பின்னாடி உட்கார்றேன். உட்காருங்க தலைவா. போ. போலாம். ரைட். சம்போ சிவ சம்போ. உட்கார்ந்து ஓட்டுங்க. கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஒண்ணு ப்ரோ இப்படிதான் ட்ரை சைக்கிள் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். சோ நம்மளோட டிராகன் இவரு. எப்படி இருக்கு பயணம்? ப்ரோ தரமா இருக்கு ப்ரோ. இப்படிதான் ஹார்ன் அடிப்பாங்க. அப்ப போகும்போது பாருங்க எங்களை எவ்வளவு ஹார்ன் அடிச்சு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. ஹார்ன் அடிக்கும் போது கடுப்பா இருக்கும் ப்ரோ. ஐயோ என்னடா, அப்ப நான் கடுப்புல அவங்க வையப்ல வேமா அழுத்துவேன். அந்த மாதிரி வேமா நீங்க அழுத்தும் போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த பாட்டு பாடிட்டே நீங்க வந்து ஓட்டுவீங்க ப்ரோ? ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. அது அப்புறம் வந்து உன்னை பற்றி யாரு அட என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு. ஓகே, சோ thank you so much bro. நன்றி ரொம்ப நன்றிகள். சோ இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு வந்து இவங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் இல்ல அதெல்லாம் சேஃபா போயிடலாம் ப்ரோ, நோ ப்ராப்ளம். அப்படியா? எனக்கு பயமா இருக்கு ப்ரோ. கையை விட்டுட்டு ஓட்டுவேன். வந்தாச்சு. சோ thank you so much. சோ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இவங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும், அது அண்ட் இவங்களோட டிராவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்ற கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ப்ரோ. நான் ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். தாராளமா. நானே சொல்லணும்னு இருந்தேன். புஷ்பா ப்ரோ என்ன ப்ரோ? நீங்க ட்ரை பண்ணுங்க வாங்க ப்ரோ. ஓரமா வந்துடலாமா? இல்ல நாங்க பின்னாடி இருக்கோம். ஓகே. லைட் நம்மள ஹேண்ட் பேர் பிடிச்சுக்க. ஹேண்ட் பேர் அப்படிதான் விலகும். இல்ல நீ பிடிச்சுக்க, ஹேண்ட் பேர் நீ பிடிச்சுக்க. ஓகே ப்ரோ உட்காருங்க. நீங்க பிடிச்சுக்க. ஓகே. சோ அப்படியே லெஃப்ட் வந்து நானும் அந்த பாட்டு பாடுறேன் ப்ரோ. ரைட். ஹேண்டில் பண்ண முடியல. அந்த பக்கம் இந்த பக்கம். இல்ல நீங்கிட்டு வா. அண்ணே ஒரு நிமிஷம். உட்காருங்க நான் கூட்டி போறேன். கால வைங்க. சோ இதுதான் வந்து ட்ரைசைக்கிள் ஓட்டுறதுக்கு அங்கிட்டு போகாதீங்க. லூஸ் ஆவி. அப்படியே நான் ஓட்டிக்கிறேன். ஓகே. பாருங்க அண்ணே ட்ரைசைக்கிள் ஓட்டுறாரு. அண்ணே அடுத்து கைத்து மேல ஏறி நடக்க போறாரு. இப்படி கண்டு சோர்ஸ் அவருக்கு என்னன்னா பண்ண வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? எப்படி ப்ரோ பிடிச்சிருக்கா? தூக்கமா வண்டியா? ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட்ல கூலி பவர் ஹவுஸ். கை எடுத்துருங்க. கைய வச்சா குக்கு கூலி பவர் ஹவுஸ். நன்றி வணக்கம். சோ குமுதம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.